அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பரப்புரையில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருவர் பரப்புரையின் சீமான் அண்ணன் பேசிக் கொண்டிருக்க பொழுது அங்கே டிவிக்கே அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் அவர்கள் கூச்சலிடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் கட்சியில் டிவிகே என்று கத்துங்கள், தவறொன்றுமில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பரப்புரையில் உங்களுக்கு வேலை என்ன இருக்கிறது? கூட்டம் அல்ல, இது கொள்கை கூட்டம். உங்களுக்கு இங்கு இடமில்லை. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் தலைவர் காரில் ஏறி உட்காருங்கள், அமருங்கள், காருக்குள்ளே இருப்ப தலைவரை படமிடுங்கள். 234 தொகுதின்னு சொல்ல தெரியாம 2034 தொகுதி அப்படின்னு சொன்ன உங்களுடைய தொகுதி வேட்பாளர் அவரிடம் செல்லுங்கள். அங்கு டிவிகே என்று கத்துங்கள். அதை விட்டுவிட்டு சீமான் அண்ணன் பேசும் பரப்புரையில் தான் உங்கள் டிவிகே படத்தை காட்ட வேண்டுமா? சக்க அடி கொடுத்துள்ளனர் அப்படின்னு நம்பி உங்களுக்கான தளம் நாம் தமிழர் கட்சி அல்ல. நீங்கள் டிவி இருப்பது என்றால் எங்கேயாவது ஓரமாக விற்றுக் கொள்ளுங்கள், தவறொன்றுமில்லை. இது தமிழ் தேசிய அரசியலில் முன்னெடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய கொள்கையில் அவருடைய வேட்பாளர்களை ஆதரித்து தினம் தினம் குறைந்தபட்சம் 3, 4, 5 தொகுதிகளில் பயணம் செய்து பயணக்கிழப்பாக உள்ள நிலையில் நீங்கள் டிவி விற்பதற்கு இது தளம் அல்ல. உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? உங்களுக்கு தான் கட்டுப்பாடோ கோட்பாடோ கொள்கையோ கிடையாது. நீங்க டிவி விற்பது என்றால் வேற எங்கேயோ விற்று கொள்ளுங்கள். ஏன்னா இது கொள்கை கூட்டம், இது கூமுட்ட கூட்டம் இல்ல, இது சாராய விற்கிற கூட்டம் இல்ல, திருட்டு பய கூட்டம் இல்ல. நாம் தமிழர் கட்சி என்பது கட்டுப்பாடான இராணுவ கூட்டம். அங்க வந்து நீங்க டிவிச்சுன்னா இது சரியாக இருக்காது. ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அதன் தொண்டர்களுக்கும். அங்க பாருங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி வாயில என்ன வார்த்தை வருதோ அம்பட்டையும் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய கொச்ச வார்த்தை, கடுமையான வார்த்தையை கூட பேசுறாங்க. இது முற்றிலும் தவறு. ஏன் அவர்கள் கட்சி தலைவர்களோ அல்லது பொதுச் செயலாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளர்களோ இதை ஏன் கண்டுகொள்வதில்லை? ஏன்னா தலைமைக்கான தத்துவம் அவங்கள்ட்ட இல்ல, அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு இல்ல. இப்படி கட்டுப்பாடோட இருந்திருந்தா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. பெண்களை குறித்தோ ஒரு சாட்டை துரைமுருகனை குறித்தோ தவறாக, இழிவாக, கேவலமான கேடுகட்ட செயலில இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இருப்பது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? போங்க, மலையை வெட்டி திங்கிறவன்ட்ட போராடுங்க. எங்க மலையை வெட்டி திங்கிறான் அவன் தடுங்க, சாராயம் விற்கிற இடத்துல போய் தடுங்க, கூட்டம் போட்டு பேசுங்க. தெம்பு திராணி இல்லாம இன்னொருத்தர் கூட்டத்துல போய் நின்று டிவிக்கிற நீ தமிழக வெற்றி கழக தொண்ட தற்குறி. நீ ஒன்னா நம்ம தற்குறி. நீ உனக்கு கொஞ்ச நேரம் புத்தி இருக்கா இல்லையா? விஜய் அவர்கள் வந்து தன்னோட தொண்டரை ஒழுங்குபடுத்த தெரியாம ஒரு கட்டுப்பாடு கிடையாது அந்த கட்சியில. என்ன வேணாலும் பேசலாம், வாயில என்ன வருதோ அம்புட்டையும் பேசலாம். இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் போனீங்கன்னா இந்த தாவேகா தொண்டர்களும் அதுல பயணிக்கிற நம்ம அக்கா தங்கைகளும் என்ன கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அம்புட்டையும் பேசுறாங்க. எவ்வளவு கொச்ச வார்த்தை பயன்படுத்தணுமோ அம்புட்டையும் பயன்படுத்துறாங்க. இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு கூட யாருக்கும் அங்க இல்லை. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இதை தடுக்கலாமா கூடாதா? ஐயா, எங்களுக்கு பேச வரும் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க, அண்ணன் சீமான் அவர்களின் வழி நடக்கிற பிள்ளைகள் நாங்க. அவ்வாறு நாங்க செய்ய மாட்டோம். கட்டுப்பாடோட நாங்க இருக்கோம். நாம் தமிழர் ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுக்குள்ள நாங்க இருக்கோம். அதை விட்டுட்டு நீ வந்து இங்க வந்து டிவிக்கேன்னா இது என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் எப்படி முதலமைச்சர் ஆகிவிட முடியும்? பெரம்பூர்ல முதல் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. 2 நாள் கழிச்சு திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அங்க வழக்கு இருக்கு. எப்படி
பெரம்பலூர்ல தாக்கல் பண்ணும்போது வழக்கு இல்லை, திருச்சி கிழக்குல தாக்கல் பண்ணும்போது வழக்கு இருக்கு. இது எப்படி வந்தது? 2 நாள்ல என்ன பண்ணீங்க? கோபலையா பண்ணிட்டீங்களா? நீங்க பண்ணாலும் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 41 பேர் உங்களோட தானே இருந்தாங்க, உங்களை பார்க்க தானே இருந்தாங்க. அங்க 51 வயசு, எங்க பெரம்பூர்ல. இங்க திருச்சி கிழக்குல 52 வயசு. ஒரு 3 நாள்ல வயசு ஏறிடுச்சு. என்னப்பா இது கொடுமையா இருக்கு. ஒரு அரசியலில் வேட்புமனு கூட சரியாக தெளிவாக எழுதி கொடுக்க முடியாத விஜய் அவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்து நல்லாட்சி கொடுப்பார் என்று அவர்கள் தொண்டர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த தற்கொலை கூட்டத்துக்கு பின்னால் சென்றால் தமிழகம் என்றும் கெட்டு குட்டிச்சோராகத்தான் போகும். சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள், உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். நன்றி, வணக்கம். ஒரு வேட்புமனு தாக்கல் கூட சரியாக பண்ண முடியாது விஜய் பெரம்பூர்ல முதல் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. 2 நாள் கழிச்சு திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அங்க வழக்கு இருக்கு. எப்படி? பெரம்பூர்ல தாக்கல் பண்ணும்போது வழக்கு இல்லை, திருச்சி கிழக்குல தாக்கல் பண்ணும்போது வழக்கு இருக்கு. இது எப்படி வந்தது? 2 நாள்ல என்ன பண்ணீங்க? உங்களோட தானே இருந்தாங்க, உங்க பார்க்க தானே இருந்தாங்க. அங்க 51 வயசு, எங்க பெரம்பூர்ல. இங்க திருச்சி கிழக்குல 52 வயசு. ஒரு 3 நாள்ல வயசு ஏறிடுச்சு. என்னப்பா இது கொடுமையா இருக்கு. ஒரு அரசியலில் வேட்புமனு கூட சரியாக தெளிவாக எழுதி கொடுக்க முடியாத விஜய் அவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்து நல்லாட்சி கொடுப்பார் என்று அவர்கள் தொண்டர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த தற்கொலை கூட்டத்துக்கு பின்னால் சென்றால் தமிழ் அருகிலும் பரப்புரையின் போது கொட்டு மலையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். கொட்டு மலையில் எந்த ஒரு தலைவனும் நிற்க மாட்டார். ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கும் ஒரே தலைவன். மழை பெய்தால் என்ன, நான் மக்களுக்காக போராடுவேன் என்று களத்தில் நின்றவர் எங்க அண்ணன் சீமான் அவர்கள். மலையில் கூட ஒரு அடி, கொட்டும் மலையில் கூட ஒரு அடி நகராத தொண்டர்களும் தலைவனும் அந்த இடத்தில் நின்று சீமானுடைய பேச்சை கேட்டு மகிழ்ந்தனர். தமிழ் தேசிய வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் கொட்டும் மலையை பொருட்படுத்தாமல் மக்களுக்காக மக்களோடு மக்களாக நின்று மக்களும் தன் தொண்டர்களும் ஆர்ப்பரித்த அந்த அரியலூர் பரப்புரையும் போது ஆச்சரியப்படுத்தது. ஏன்னா மக்களின் வழியில் போராடிய நம் செந்தமிழன் சீமான் அவர்களும், ஐயா மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், ஏன் தரையிலே கால் வைக்காம கூட பரப்புரை செய்ய ஒரு கட்சி இருக்கு. கொட்டு மலையில் கூட அவங்க வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொட்டு மலையை பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரித்தார். எல்லாத்துக்கும் கொடை கொடு, அப்புறமா எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான். இந்த ஒரு தலைவருக்காக தான் நான் இப்ப தலைவர்னா ராணுவ கட்டுப்பாடோட இருக்கணும். நம்ம தொண்டர்கள் போய் கார்ல ஓடி விழுவுறதும், விஜய பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு அழுகிறதும், இதுவா தமிழ் பண்பாடு? இதுவா தமிழ் கலாச்சாரம்?
சமுதாயம் கெட்டு குட்டிச்சோறு ஆகிறதுக்கு விஜயும் ஒரு காரணமாக இருக்கிறார். ஏன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஒருபோதும் அடிபணிந்ததே இல்லை. அவர் எடுத்துக்கொண்ட தத்துவம் கொள்கை எப்படி? ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் கொண்ட கொள்கைகளை நேர்மையாக தன் தொண்டர்களை வழிநடத்துவார். நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி தெருவில் நடந்து வாக்கு சேகரிக்கிறார்கள். ஆனா இந்த திமுகவும் அதிமுகவும் அப்படி செய்யுமானால் இல்லை. நேரா ஒரு ஊருக்கு வருவாங்க, ஒரு இடத்துல நிப்பாங்க, ஊர் மக்கள்லாம் 100 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. நாங்க 2000 ரூபாய் கொடுத்தோம் தெரியுமா, நாங்க 2500 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு தெரியுமா, நாங்க 3000 கொடுத்தோம் தெரியுமா, நாங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கதையை விட்டுட்டு போயிடுவாங்க. மக்களும் அதை நம்பி ஓட்டு போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும். அப்புறம் புலம்ப வேண்டியதான். தமிழ்நாட்டுக்கு இனி தேவையில்லை திமுக அதிமுக. நான் தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்ன நீங்க ஏன் இன்ன வரைக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யல? அதுக்கு பதில் இருக்கா? சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாதுகாத்தது என்ன? மலையை வெட்டி திங்கிறாங்க, அதுக்கு பாதுகாப்பு இருக்கா? மலையை உருவாக்க முடியுமா? பெரம்பலூரில் வாகன பரப்புரையின் போது அண்ணன் சீமான் அவர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன், எதற்கும் அஞ்சாதீர்கள், மக்கள் ஓங்கி குரல் ஒலிக்க சீமான் ஆர்ப்பரித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் சீமான் மக்களுக்கானவர் என்று. மகத்தான வெற்றி பெற்று 234 கைப்பற்றுவோம். இது யாராலையும் மறுக்க முடியாது. மக்களின் ஆதரவு சீமானுக்கு இருக்கு. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் சின்னமூட்லு அணை திறக்கப்படும். நீர்வளம், நிலவளம், கனிம வளம் எல்லாமே பாதுகாக்கப்படும். மருதையாற்றில் கழிவுநீர் கலக்குவதை தடுக்கப்படும். தாவேகால பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2034 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரல் 24 வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு.